விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, "என்ன திடீர்னு ஷாப்பிங்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல பாட்டி வந்து கொஞ்சம் சாரீஸ், ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியல." அப்படின்னோனே, ஓ! அப்படியா? அவங்க யாருக்காவது குடுக்கறதா இருக்கும். எப்பவுமே வருஷம் வருஷம் யாருக்காவது தருவாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலாமா?" அப்படின்னாங்க. "சரி ஓகே வாங்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னபோது, விஜய் வந்து, "நீ கட்டுற சாரீஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் நல்லா வேணும் இல்லையா? நீ இந்த ஆஃபீஸ்க்குலாம் வரல. அதனால உனக்கும் வாங்கிக்கோ காவேரி." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கேட்டு, "வேணாங்க." அப்படின்றாங்க. "நான் சொல்றத கேளு. வாங்கிக்கோ." அப்படி சொல்லி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு காவேரியும் வாங்கிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து செலக்ஷன் பண்ணி குடுக்குறாரு. அப்படியே வந்து "இது நல்லாயிருக்கு பாரு" அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சு வச்சு பார்த்து அழகு பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சரிங்க, நீங்க எனக்கு வாங்கி குடுத்தீங்களா? அதே மாரி நான் உங்களுக்கு வாங்கி குடுப்பேன்." அப்படின்னா, "சரி பில் நான் தான் பே பண்ணுவேன். ஓகேவா?" அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கும் வந்து செலக்ஷன் பண்றாங்க. "என்ன காவேரி இப்படி செலக்ஷன் பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு. வாங்கிக்க முடியுமா? முடியாதா?" அப்படின்னோனே, "சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அடுத்து வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி செலக்ஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க காவேரி. இப்படியெல்லாம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா நடந்து வந்துட்டுருக்காங்க. காவேரி வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு வரதால கீழ விழ போறாங்க. விஜய் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னை அறியாம அப்படியே வந்து பார்த்துக்கிறாங்க. உடனே வந்து, "நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு காவேரி இதெல்லாம் தூக்குற? ஏங்க இந்த சின்ன விஷயத்த கூட என்னால தூக்க முடியாதா? எங்க வீட்ல எவ்வளோ வெயிட்லாம் நான் தூக்கியிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நானே தூக்கிறேன் நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிறாரு. 2 பேருமே வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வந்து போயிட்டுருக்காங்க வண்டியில. அப்ப காவேரிக்கு வந்து அப்படியே வந்து தூக்கம் வந்துடுது. அப்படியே தூங்கி போறாங்க. விஜயோட வந்து தோள் மேல சாஞ்சுக்கிட்டு, விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்தது, காவேரி தனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்தது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே காவேரியை ரசிச்சுட்டே வந்து வண்டி வந்து ஓட்டிட்டு வந்துடுறாரு விஜய். இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. "ரொம்ப நல்லாயிருக்குப்பா. நீங்களே எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு வந்துருங்க காலையில நீங்க 2 பேருமே." அப்படின்னோனே, விஜய் வந்து, "எனக்கு டைம் இல்லையே." அப்படின்றாரு. காவேரி வந்து, சரி நான் மட்டும் குடுத்துட்டு வரவா?" "இல்லப்பா 2 பேர் சேர்ந்து தான் குடுக்கணும்." அப்படின்னு, "நானே போவேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல. அதனால பாட்டி பயப்படுறா வேணான்னு சொல்லிட்டு. அதனால நீங்களே ஆசிரமத்துக்கு போய் குடுத்துட்டு வந்துருங்க." அப்படி சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் வந்து கிளம்புறோம் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து விஜயும் காவேரியும் வந்து ஆசிரமத்துக்கு கிளம்புறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, "சரி காவேரி சீக்கிரமா வா. நம்ம உடனே குடுத்துட்டு கிளம்பணும். முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னோனே, "சரிங்க." அப்படி சொல்லிட்டு இங்க போறாங்க. இங்க வந்து கரெக்ட்டா அந்த ஆசிரமத்துக்குள்ள வராங்க. வந்தோனே வந்து, "இந்த மாரி ட்ரெஸ்ஸெல்லாம் குடுக்கணும். எப்பவுமே தாத்தா குடுப்பாரு." அப்படின்னோனே, "ஓ! ஆமா. அந்த பெரியவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து வந்து தருவாரு. இந்த வாட்டி அவர் வரலைங்களா?" அப்படின்னு, "வரலங்க." அப்படி சொல்லி சொல்றாங்க. விஜயும் காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. இந்த மாரி வந்து இல்லாதவங்களுக்கு வந்து உதவி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அ எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறாங்க. "சரி தம்பி உங்க கையாலேயே எல்லாருக்கும் குடுத்துருங்க." அப்படின்னோனே, "ஏன் கையாலேயா? வேணாம் வேணாங்க. பெரியவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம்." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? வயசானவங்களுக்கு தானா?" "இல்ல இங்க சின்ன பசங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கும் எடுத்துட்டு வந்துருப்பேன்னு." "இல்லங்க அவங்க அளவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்பவுமே வேட்டியும் ஷர்ட்டும் வந்து தாத்தா வந்து எடுத்து குடுப்பார் இல்லையா? அதே மாரி தான் இந்த வீட்ல புடவை, அப்புறம் வேஷ்டி ஷர்ட் எல்லாம் எடுத்து குடுத்துருக்காரு." அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் குடுத்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, காவேரி வந்து எல்லாமே குடுத்துட்டுருக்காங்க. இங்க 2 சின்ன பசங்கலாம் இருக்காங்களா? அடுத்த வாட்டி வரும்போது இந்த மாரி சின்னவங்களுக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வரணுங்க அப்படின்னோனே, சரிம்மா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. எல்லாருக்குமே சந்தோஷமா குடுத்துட்டுருக்காரு. விஜய் வந்து சரி ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, கரெக்ட்டா வந்து வெண்ணிலா வந்து விஜய பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து பின்னாடியே ஓடி போறாங்க. அதுக்குள்ளேயும் விஜய் வந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. இங்க வந்து நிவேதா எங்க போற? எங்க போறன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. உடனே வந்து யார் பேச்சையும் கேட்காம வந்து வெண்ணிலா வந்து ஃபாஸ்ட்டா போறாங்க. உடனே ஓடி போயிட்டு அந்த காராண்ட போயிடுறாங்க. அதுக்குள்ளே விஜய் வந்து கார்ல கிளம்பி விஜயும் காவேரியும் போயிடுறாங்க. வெண்ணிலா என்ன பண்றாங்க, பின்னாடியே வந்து போறவங்க வந்து என்ன பண்றது தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வந்து, "என்னாச்சும்மா?" அப்படி சொல்லிட்டு, "உனக்கு தெரிஞ்சவங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அழுவுறாங்க நிவேதா அப்படியே. "என்னாச்சு நிவேதா?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது அழுதுட்டே இருக்காங்க வெண்ணிலா. இது